வணக்கம். செய்திச் சுருக்கம். நான்கு தொகுதிகளுக்கு மே 19 இடைத்தேர்தல். தமிழகத்துல லோக்சபா தேர்தலோட சேர்த்து காலியா இருக்க 18 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 18 நடக்க இருக்குது. மீதம் இருக்கிற திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும்னு பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினாங்க. இந்த நிலையில மே 19 தேதியன்று 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்குது. இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22 தொடங்குது. ஏப்ரல் 29 வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள். ஏப்ரல் 30 வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படுது. மே 23 ஓட்டுகள் எண்ணப்படுது. கமலுக்கு ஆதரவா? ரஜினி நழுவல். லோக்சபா தேர்தல்ல யாருக்கும் ஆதரவில்லைன்ற தனது நிலைப்பாட்டை ரஜினி மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. நதிகளை இணைக்க ஆணையம் அமைக்கப்படும்னு தேர்தல் அறிக்கையில அறிவித்த பாரதிய ஜனதாவுக்கு பாராட்டும் தெரிவிச்சாரு. மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சா நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில பிஜேபி நதிகளை, நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால், மக்களுடைய தயவால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் அவங்க மத்தியில் ஆட்சி அமைத்தா முதல்ல இந்த நாட்டோட நதிகளை இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் பாதி ஒருமை போயிடும். மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவு அளிப்பீங்களான்ற கேள்விக்கு கமலோட நட்பை கெடுத்துறாதீங்கன்னு சொன்னாரு ரஜினி. இதுக்கு மேலே இதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை கெடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு. ஸ்டாலின் பூஜ்யம், பொன்ராதா பேச்சு. ஸ்டாலின் பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்ய அமைச்சு வாழ்வதாமோ, அவர் வெளியே பார்த்தாதான் பாரதிய ஜனதா சதம் அடிச்சிருப்பது தெரியுங்கிறாரு கன்னியாகுமரி பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன். பூஜ்யம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பூஜ்யத்திலிருந்து வெளிவந்து பார்த்தார் என்று சொன்னால் எல்லாம் சதம் அடித்ததை பார்க்க முடியும். இந்து மதம் பாஜகவுக்கு மட்டும் சொந்தமில்ல. நெல்லை தொகுதி வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செஞ்சாரு. அப்ப பேசுகையில இந்து மதம் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் சொந்தமில்ல, இந்து மதத்தின் பாதுகாவலர் போன்ற நாடகத்தை அவங்க நடத்துவதா சொன்னாரு. திமுக இந்து மத கட்சி என்றால் திமுகவில் இருப்பவர்களெல்லாம் பிறகு யார்? இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்துக்கள் தானே. இந்து மதம் என்பது ஏதோ பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஏதோ தாங்கள் தான் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டியூஷன் எடுக்க அரசு ஆசிரியர்களுக்கு தடை. பணத்தை வாங்கிக்கிட்டு லாப நோக்குல அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் எச்சரிச்சிருக்கு. அரசு சம்பளம் பெறுபவர்கள் லாப நோக்கத்துல டியூஷன் எடுப்பது விதிமீறல். இது குறித்து புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண் அறிவிக்கணும்னு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்குது. மேலும் பள்ளி கல்லூரிகள்ல பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவும் இலவச தொலைபேசி எண் வெளியிடவும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. சபாஷ் ரயில்வே. இந்தியாவுல ரயில் விபத்துகள் வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்குது. 1980-81 ஆண்டுல இந்தியாவுல நடந்த ரயில் விபத்துகள் 1130, பலியானோர் எண்ணிக்கை 658. 2018-19 ஆண்டுல நடந்த ரயில் விபத்துகள் 59, பலியானோர் எண்ணிக்கை 37. 1980 ஆண்டோட ஒப்பிடும்போது 2018 ஆண்டுல 94% ரயில் விபத்துகள் குறைஞ்சிருக்கிறதா ரயில்வே புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. ரயில்கள் இயக்கத்துல புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துதல், காலி இடங்களை நிரப்பி கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது. அதுவே ரயில் விபத்துகள் குறைய காரணம்னு மூத்த ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவிச்சாரு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலேன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.